வணக்கம். ArroNotes பக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, எந்த விதமான எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணாமல் ஜிமெயிலில் வேறு லாங்குவேஜ் கீபோர்டுகளை பயன்படுத்தி எப்படி டைப் பண்ண போகிறோம்ன்றதை பார்க்க போகிறோம். கூகுளில் உங்களுடைய ஜிமெயிலை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னோடய ஜிமெயில் ஏற்கனவே லாகின் பண்ணி இருக்கிறதால நான் டிரெக்டாக ஜிமெயில் விண்டோவுக்கு போகிறேன். உங்களோட ஜிமெயில் லாகின் பண்ணி இல்லாட்டிக்கு முதல்ல உங்களோட ஜிமெயிலை லாகின் பண்ணி ஜிமெயில் விண்டோவுக்கு வரணும். இந்த ஜிமெயில் விண்டோவில் வலது பக்க மேல் மூலையில் செட்டிங்ஸ் என்ற ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே செட்டிங்ஸை கிளிக் பண்ணணும். இந்த செட்டிங்ஸ் விண்டோக்குள்ளே ஜென்ரல் டேப் இருக்கும். அந்த ஜென்ரல் டேப்பில் பாருங்க லாங்குவேஜ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லாங்குவேஜ் ஆப்ஷனில் ஸோ ஆல் லாங்குவேஜ் ஆப்ஷன் என்ற செக்ஷன் இருக்கும். ஸோ ஆல் லாங்குவேஜ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இதுக்குள்ளே எனேபிள் இன்புட் டூல்ஸ் என்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் செய்தால் இன்புட் டூல்ஸ் என்ற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இன்புட் டூல்ஸ் அண்ட் விண்டோஸில் 2 செக்ஷன் இருக்கும். ஆல் இன்புட் டூல்ஸ், செலக்டட் இன்புட் டூல்ஸ் அண்ட் இந்த ஆல் இன்புட் டூல்ஸில் கூகுளால் ஆட் பண்ணப்பட்ட எல்லா லாங்குவேஜுகளோட கீபோர்டுகளும் இருக்கும். அந்த லாங்குவேஜுகளில் டிஃப்ரெண்ட் டைப்பில் கீபோர்டுகள் இருக்கும். அதில் நான் இப்போ ஆட் பண்ண போகிறது தமிழ் லாங்குவேஜ். தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய டைப்பான கீபோர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான டைப் உள்ள கீபோர்டை மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் நான் எல்லா கீபோர்டையும் ஆட் பண்ண போகிறேன். தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு தமிழில் ஏதாவது ஒரு வகையான கீபோர்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த arrow கீயை ப்ரெஸ் பண்ணணும். நான் இப்போ எல்லா கீபோர்டையும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ செலக்டட் இன்புட் டூல் செக்ஷனுக்குள்ளே தமிழ் கீபோர்டுண்ட வேறு வித்தியாசமான கீபோர்டுகள் எல்லாம் ஆட் ஆகிட்டு. ஏற்கனவே இங்கிலீஷ் கீபோர்டுண்ட வேறு வித்தியாசமான கீபோர்டுகள் ஆட் ஆகிருக்கு. இப்போ ஓகேயை கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு அதே ஜென்ரல் டேப்பில் நல்லா கீழே வந்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து சேஞ்சஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணணும். இப்போ ஜிமெயில் வந்து ரீஃப்ரெஷ் ஆகி மாற்றின செட்டிங்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிடும். இப்போ வலப்பக்க மேல்மூலையில் செட்டிங்ஸ் அண்ட் ஐக்கனுக்கு பக்கத்தில் கீபோர்ட் என்ற ஒரு ஐக்கனை பார்க்கலாம். அதில் இருக்கிற ரொப்டவுன் மெனுவை கிளிக் பண்ணினீங்கன்னா நாங்கள் இப்போ ஆட் பண்ணின எல்லா வகையான தமிழ் கீபோர்ட் டைப்புகளும் உருவாகிடும். அதில் நாங்கள் டைப்ரைட்டர் தமிழ் கீபோர்டை செலக்ட் பண்ணுவோம். அதை எப்படி கம்போஸ் மெனுவில் யூஸ் பண்ணுறதுன்றதையும் பார்ப்போம். இப்போ புது மெயில் ஒன்றை நாங்கள் உருவாக்குறதுக்கு கம்போஸை கிளிக் பண்ணி அதன் பொடியில் கீபோர்டாலேயே டைப் பண்ண முடியும். அதே மாதிரி சப்ஜெக்ட்லேயும் டைப் பண்ணி போட்டு ரிசிப்ஷன் மெயில் வரும்போது மட்டும் இந்த மேலே திருப்பி அந்த கீபோர்ட் ஆப்ஷனில் கீழே பார்த்தீங்களா இங்கிலீஷ் ஆப்ஷன் இருக்கும். அந்த இங்கிலீஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஏனெண்டா இமெயில் அட்ரஸுகள் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கிறதால இங்கிலீஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெயிலை சென்ட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் இப்போ ஆட் ஆகின ஆப்ஷன் நீங்கள் எங்கெல்லாம் ஜிமெயில் லாகின் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்களோட ஜிமெயிலில் ஆட் ஆகி இருக்கும். தேங்க்யூ. ArroNotes பக்கங்களை பார்வையிட்டதுக்கு நன்றி.